ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ப்ரெக்னென்சி ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். 8 இயர்ஸ்க்கு அப்புறம் மேரேஜ் ஆகி 8 இயர்ஸ்க்கு அப்புறம் ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க. நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க. டாக்டர் வந்து எனக்கு ஐயுஐ இல்லைனா ஐவிஎஃப் தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பட் நான் அதெல்லாம் நம்பலை. கண்டிப்பாக வந்து எனக்கு நேச்சுரலாகவே எனக்கு ப்ரெக்னென்ட் ஆகும், கடவுள் கொடுப்பாருன்னு நம்பிக்கையாக ஃபாலோ பண்ணேன். உங்களோட டிப்ஸ் நான் ஃபாலோ பண்ணேன். 3 months தான் ஃபாலோ பண்ணேன். நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். இப்போ 4 month ப்ரெக்னென்சி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க ரொம்ப நிறைய டிப்ஸ் எல்லாம் வந்து பெருசாக ஃபாலோ பண்ணல. பட் ரொம்ப கிளவராக ஒரு மெயினான ஒரு டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் 3 months வந்து எடுத்திருக்காங்க. அது போக நம்மளோட டிப்ஸும் சிலது ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நான் அதையும் சொல்கிறேன். ஆனால் மெயினாக ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டை தான் அவங்க ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. 3 month வந்து பார்த்திங்கன்னா ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க. நான் மெயினாக இதை நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் ஒரு ஷார்ட்கட். இப்போ ரீசெண்டாக கூட இந்த 2026 நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படின்னு நிறைய டிப்ஸ் போடும்போது அதில் நான் சொன்னது என்னென்னா, அந்த சப்ளிமெண்ட்டை வந்து எக்ஸ்ட்ரா டேப்லெட்ஸ் வந்து ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்குனே சில டேப்லெட்ஸ் வந்து இருக்கும். அந்த டேப்லெட் வந்து நம்ம எடுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ டாக்டரே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த எக்கு க்ரோத்துக்கு சில டேப்லெட் லெட்ராசோல் இந்த மாதிரி கொடுப்பாங்க, ஹார்மோன் டேப்லெட். அது கொடுக்கும்போதே உங்களுக்கு வந்து இந்த விட்டமின் அண்டு ஃபோலிக் இருக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ஸும் கொடுப்பாங்க, சத்து மாத்திரையும் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து டாக்டர்கிட்ட போய்ட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களும் எடுக்கலாம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காகவே நார்மலாகவே அயன் டேப்லெட் மாதிரி இந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டுமே நம்ம மெடிக்கல்லையும் வாங்கிக்கலாம். ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா, செக் பண்ணிவிட்டு வாங்குறது நல்லது. அதை ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வேறு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னால், உங்களுக்கு ப்ரோலாக்டின் ஹார்மோன் வந்து ஹையாக இருக்குது. அது ஹையாக இருக்கும்போது நீங்கள் ஃபோலிக் ஆசிட் மட்டும் போட்டிங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆக முடியாது. என்ன பிரச்சனைன்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து என்னன்றது தெரிஞ்சுட்டு எல்லாமே நார்மல் அப்படின்னா நீங்கள் ஃபோலிக் ஆசிட் போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஈஸியாகவே நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிடுவீங்க. நான் வந்து எனக்கு ப்ரெக்னன்சிக்கு நான் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே 6 மாதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த விட்டமின் அண்ட் ஃபோலிக் டேப்லெட் தான் போட்டேன். எனக்கு வந்து அந்த மேரேஜுக்கு 6 month ரொம்ப இர்ரெகுலராகவே இருக்கும் எனக்கு. ஸோ அப்போ வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு செக்கப் மாதிரி காட்டும்போது அவங்க வெறும் எனக்கு இது தான் கொடுத்தாங்க, பிசிஓடி இருக்குதுன்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து வெறும் இந்த சத்து மாத்திரை மட்டும்தான் கொடுத்தாங்க. 6 மாதம் போட்டேன். 7வது மாதம் எனக்கு மேரேஜ் ஆச்சு. நான் 7வது மாதம் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். இதே இது வந்து இப்போ நான் லேட்டாக போய் நான் வந்து என்ன சொல்கிறது, மேரேஜ் ஆகி அப்போ இரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போய் அப்போ டேப்லெட் போட்டு அப்போ வந்து ஸ்ட்ரெஸ் ஆகி அது வேறு. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஷார்ட்கட் ஆகிருக்குல்ல. ஸோ ஈஸி தானே இது. ஸோ ஈஸியாக வந்து அந்த டேப்லெட்டை போட்டுட்டு ப்ரெக்னென்ட் ஆகிடலாம். இது வந்து நான் சொல்கிற மாதிரி மற்ற பிரச்சனைகள் எல்லாம் இல்லை. ஹார்மோன்ஸ் பிரச்சனையோ இல்லை வந்து பிசிஓடி இருக்கவங்களுக்கு ஃபோலிக் போட்டாலே ஓவலேஷன் ஆகிடும். பட் அந்த பிசிஓடி கூடவே சேர்ந்து ஹார்மோன் பிரச்சனைகள் இருக்குது, ரொம்ப வந்து எக்கு தப்பாக வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குன்னும் போது நீங்கள் வெறும் ஃபோலிக் போட்டிங்கன்னா அது ஓரளவு தான் ஹெல்ப் பண்ணும். ஹார்மோன்ஸ்லையும் நீங்கள் சரி பண்ணணும். ஸோ வந்து நான் இது போட்டாலே என்ன பிரச்சனைனாலும் ப்ரெக்னென்ட் ஆயிடுவீங்கன்னு நான் சொல்லலை. இந்த சிஸ்டருக்கு பார்த்திங்கன்னா எக்கு குவாலிட்டி அண்ட் ஓவலேஷனில் பிரச்சனை இருந்திருக்கு. அதனால தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் இந்த ஃபோலிக் போட்டோன்னே அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க. அது போக வெந்தயட்டி எடுத்திருக்காங்க, க்ளோ வாட்டர் எடுத்திருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு பிசிஓடி இருந்திருக்கு, உங்களுக்கு வந்து எக் க்ரோத் ஓவலேஷன் ஆகாமல் இருந்திருக்கு. ஸோ மெடிசனுக்கும் அவங்க உடம்பு ரியாக்ட் ஆகலை. அதனால தான் டாக்டர் ஐஓஐ ஐவிஎஃப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து அந்த ஓவலேஷன் அண்ட் எக்கு குவாலிட்டிக்கு ஃபோலிக் எடுக்கும்போது அவங்க நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க. அதுக்கப்புறம் பாதாம் பிசின் வந்து எடுத்திருக்காங்க. அந்த பாதாம் பிசின் எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடி ஹீட்டை வந்து கூல் பண்ணுறதுக்கு. சிலருக்கு வந்து உடம்பு வந்து இயற்கையாகவே சூடான உடம்பாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த இம்ப்ளான்டேஷனில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை வர சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக இம்ப்ளான்டேஷன் ஆகாதுன்னு நான் சொல்லி பயமுறுத்தலை. பட் பாடி ஹீட் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு இருக்கவே கூடாது, ஆண்களுக்குமே இருக்கக்கூடாது. ஸோ இந்த பாடி ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் நான் போட்டிருக்கேன். மெயினாக வந்து சொல்லணும் அப்படின்னா, ஆயில் பாத் எடுக்கிறது, பழைய சாதம் வாட்டர் கொடுக்குறது, நிறைய தண்ணி குடிச்சு யூரின் போகிறது, ஃப்ரெஷ் பழங்கள் ஜூஸ் வந்து குடிக்கிறது, அதுக்கப்புறம் இந்த பாதாம் பிசின் ஊற வச்சு சாப்பிட்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். இன்னொன்று என்னென்னா, இந்த பாதாம் பாதாமில் இருக்க மாதிரியே சத்தும் நிறையா இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்குது. ஸோ பிளட் சர்க்குலேஷன் ஆகிறதுக்கு எக் க்ரோத் ஓவலேஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த ஃபோலிக் ஆசிட் நான் சாப்பிட நினைக்கிறேன், நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி டாக்டர்கிட்ட செக் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா நான் டாக்டர்கிட்ட எல்லாமே செக் பண்ணிவிட்டேன், எனக்கு மற்ற பிரச்சனைலாம் எதுவுமே இல்லை, வெறும் பிசிஓடி தான், எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்றவங்க நீங்களே மெடிக்கலில் வாங்கி போட்டுக்கலாம். ஸோ எவ்வளோ வந்து ஃபோலிக் ஆசிட் வந்து எவ்வளோ மாதம் போடணும் அப்படின்றதுனா கணக்கு எனக்கு தெரிஞ்சு கிடையாது.
எனக்கு கொடுத்த நான் போட்டேன் இல்லை டாக்டர், அப்போ வந்து அவங்க டெய்லி போடு, நீ வந்து லைஃப் ஃபுல்லாக போடுனாங்க எனக்கு. ஆனால் நான் வந்து அப்போது வந்து எனக்கு வந்து என்னடா லைஃப்பில் போட சொல்கிறாங்க அப்படின்னு எனக்கு அதை பற்றி எதுவுமே புரியல. பட் அதுக்கப்புறம் நமக்கு ஓகே என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ நான் டேப்லெட்லாம் போடுறேன். பட் ஓரளவு ரெகுலராக நான் வச்சுருக்கேன் என்னோடய பீரியட் சைக்கிளை. ஸோ ஃபோலிக் ஆசிட்ன்றது இவ்வளோ நாள் தான் போடணுன்றது கிடையாது. அதே மாதிரி அதோட டோஸ் வந்து சிலருக்கு வந்து கன்ஃபியூஸ் வரும். நீங்கள் நம்ம மெடிக்கல் ஷாப்பில் கேட்டிங்கனாலே ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்னு கேட்டிங்கனாலே அவங்களுக்கு பெண்களுக்கு தேவையான அளவு ஃபோலிக் இருக்கக்கூடிய எம்ஜி தான் வச்சுருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். 0.1 to 0.5 mg வரைக்கும் அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்கன்னா நீங்கள் வாங்கி போட்டுக்கோங்க. 1 mgக்கு மேலே இருக்குன்னா அது ஹை டோஸ், கொஞ்சம் அது டாக்டர்கிட்ட கேட்டுட்டு தான் போடணும். ஸோ 0.1 to 0.5, சில 0.8 கூட இருக்கும் பிராண்ட். 1க்கு மேலே வேணால் 1க்குள்ளே அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. 1 mgக்கு மேலே அப்படின்னா அது ஹை டோஸ். நான் சொன்ன மாதிரி அது சிவியர் இன்சுலின் ரெசிஸ்டன்ட், சிவியர் பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த 1க்கு மேலே to 5 mg வரைக்கும் கொடுப்பாங்க. ஸோ 1 mg to 0.1 to 1 mgயே போட்டுக்கோங்க. சில டேப்லெட்டில் எம்சிஜின்னு போட்டிருப்பாங்க. எம்சிஜினா மேக்ரோகிராம், இது மில்லிகிராம் மேக்ரோகிராம்னு நினைக்கிறேன். எம்சின்றது வேறு, எம்ஜின்றது வேறு. ஸோ எம்சிஜி அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து 0.1 mg ஈக்குவல் டு 100 mcg. ஸோ புரியுதா உங்களுக்கு? அதுதான். இப்போ 0.5னா 500 mcg. ஸோ ரொம்ப குழப்பிக்காதீங்க. நம்ம மெடிக்கலில் கொடுக்குறதே கரெக்டாக தான் இருக்கும். அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா அதோட எம்ஜி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 டேப்லெட் மட்டும் வாங்கிக்கோங்க. அந்த எம்ஜி எவ்வளோ, எம்சிஜி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நான் புதுசாக அப்லோட் பண்ணுவேன்ல வீடியோ, அதில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக பழைய வீடியோவில் ரிப்ளை பண்ணாட்டியும் அன்னன்னைக்கு அப்லோட் பண்ணுற வீடியோவில் அந்த டே முடிகிறதுக்குள்ளே முடிஞ்ச அளவு நான் வந்து வீடியோவில் வந்து நான் கமெண்ட்டுக்கு வந்து சொல்லிடுவேன். ஸோ வீடியோ அப்லோட் பண்ணோடனே ஒரு 1 or 2 ஹவரில் நீங்கள் கமெண்ட் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணிடுவேன். ஸோ அதை வச்சு நான் உங்களுக்கு எம்ஜி உங்களுக்கு கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத சொல்கிறேன். ஒருவேளை குழப்பமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு, குழப்பம் இல்லை அப்படின்றவங்களுக்கு நான் என்ன சொன்னேன், 1 mg வரைக்கும் எடுக்கலாம். அதுக்கு மேலே 4 mg 5 mg அதிகமாக கொடுக்குறாங்கன்னா அது ஹை டோஸ். அது வந்து ரொம்ப சிவியர் பிசிஓடி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கவங்களுக்கு கம்மியாக எடுத்தாலே போதுமானதாக இருக்கும். அதிக டோஸ் எடுக்கும்போது டாக்டர்கிட்ட கேட்டுட்டு தான் போடணும், வேணான்னு சொல்லிடுங்க. கம்மி டோஸ் அப்படின்னும் போது 1 mgக்குள்ளே. இப்போ எம்சிஜின்னு கொடுத்துருக்காங்கன்னா என்ன சொன்னேன், எம்சிஜினா 400 mcg அப்படின்னா உங்களுக்கு வந்து 0.4 mg, அப்போ உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஃபோலிக் ஆசிட் பற்றி நீங்கள் தெரிஞ்சு நீங்கள் வாங்க வேண்டியது. அது போக இந்த சிஸ்டர் வந்து இந்த வெந்தய டீ, க்ளோ வாட்டர் இதெல்லாமே எடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் நான் உங்ககிட்ட இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ IVF பண்ண சொல்லிட்டாலே நிறைய பேருக்கு வந்து பயம் வரும். ஏன்னா இது நேச்சுரலாக நமக்கு குழந்தைய பிறக்க முடியாதா, நீ ட்ரீட்மெண்ட் தானா நமக்கு அப்படின்னு ரொம்ப பயம் வரும். பட் ஏதோ ஒரு சின்ன தப்புனால தான், நம்ம சின்ன விஷயங்கள்னால தான் நமக்கு மிஸ் ஆகும். இப்போ இவங்களுக்கு இப்போ ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் எடுத்திருக்காங்க, இது ஒரு ஷார்ட்கட். இதே ஃபோலிக் ஆசிட் எடுக்காமையும் ப்ரெக்னென்ட் ஆகிருக்க முடியும். அதுக்கு வந்து ஃபோலிக் ஆசிட் நிறைய இருக்கக்கூடிய உணவுகளை வந்து எடுக்கணும். ஸோ அதை கண்டினியூவாக பர்பஸ்ஃபுல், அதாவது சும்மா ஏதோ ஒரு ஹெல்தி டயட் அப்படின்னு இல்லாமல் நல்ல கருமுட்டை வளர்ச்சிக்கு என்னென்னலாம் வேணும், விட்டமின் B12 வேணும், விட்டமின் C, D, ஃபோலிக், இந்த மாதிரி சில குறிப்பிட்ட சத்துக்கள் வந்து ரொம்ப முக்கியம். அந்த சத்து எந்தெந்த உணவுலலாம் இருக்கோ அதை தேடி தேடி பார்த்து கவனமாக எடுக்கும்போது, கூடவே கொஞ்சம் ஃபெர்டிலிட்டி யோகா இல்லை வந்து எக்ஸசைஸு, வாக்கிங் 40-30 மினிட்ஸ் டெய்லி வாக்கிங் இதெல்லாம் பண்ணும்போது ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஓவுலேஷன் ஆகி ப்ரெக்னென்ட் அடைய முடியும். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்க. 2 பேர் ஸ்ரீஜா. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.